என்னோட பையன் இருக்கான்றது இப்போ அவனுக்கு வந்து அந்த பாட்டை கேட்குறான், அவனுக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, அந்த உலகத்தில் இருக்கிறான் அவன், அவனோட வைப் அதுதான். ஆனால் இப்போ நான் கம்போஸ் பண்ணும்போதோ நம்மளுடைய பாட்டு கேட்கும்போதோ நீங்கள் ஏன் அப்படி போட மாட்டீங்கன்னு கேட்டவன் இப்போ இது நல்லா தான் இருக்குது, இது நல்லா இருக்கே அப்படின்னு இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், இங்கே என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அதை கேட்க வைக்கலையோங்கிறது மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு நல்ல மியூசிக்குங்கிறத சொல்லிக் கொடுக்கலையோ, இல்லை வந்து இப்படி ஒரு மியூசிக் இருக்குங்கிறத நம்ம வந்து நல்ல மியூசிக் நீ எதை டிஃபைன் பண்ணுறது சார்? இப்போ எல்லாமே நல்ல மியூசிக் தான் சார். ஆனால் ஏதோ ஒன்றை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து காதலை கொடுக்குறோமோங்கிறது மட்டும்தான். ஓகே, இந்த படத்திற்கு தேவையான அல்லது ஒரு ஹூக் ஸ்டெப்புக்கு தேவையான ஒன்றை மட்டும் கொடுத்து நம்மளும் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களே வழிநடத்த வேண்டியதை மிஸ் பண்ணிடுறோமோன்னு உளவியல தான் சொல்கிறாரு. ஐ திங்க் அந்த சம்மர் சார் சாப்பாடு மாதிரி தான் சார். நீங்கள் ஒரே சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டே இருக்குங்க, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறத நீங்கள் சார் ஒரு டைமிங்கில் நான் இப்போ இவரெல்லாம் இருந்த டைமிங் நான் இவர்கிட்டலாம் சொல்லுவேன், எனக்கு ஏஎல்ஜி சார் கூட வரும்போது நான் சார் எனக்கு பிடிச்ச நான் இவருக்காக முகத்துக்காக சொல்லலை, சத்தியமாக எனக்கு இவருக்கு பிடிச்ச மிக சூப்பர் கம்போசர் சார் ஆக்சுவலி. ரொம்ப நல்ல, ஏன்னா இவங்க வாழ்ந்த அந்த டைமிங்லாம் இருக்குல்ல சார், நீங்கள் அழகான ஒரு பீரியட் சார். எல்லாருமே ரசித்தாங்க மியூசிக்கை. அந்த ஒரு எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க பாருங்கள். ரஹ்மான் சார், இளையராஜா சார்னு சொல்லிடுறோம் கரெக்டு. ஆனால் அது இல்லாமல் பரத்வாஜ் சார், வித்யாசாகர் சார், தேவா சார், நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா எல்லாருமே படம் பண்ணுறாங்க. எல்லாருமே படம், எல்லா படமும் கூட எல்லா பாட்டு ஹிட்டு. அப்போ என்னென்னா சார், எல்லாருக்கிட்டேருந்து வேறு சவுண்டிங் வருது, வேறு ரசனை வருது, எல்லாத்தையும் நான் தான் ரசித்தேன்.